ரவிமோகன் பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ரொம்ப நல்ல மனிதர். அதிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ஒரு நல்ல குடும்பத்திலே பெண் எடுத்து என்ன சொல்கிறோன்னா நல்ல பெண்ணை வந்து மனைவியாக்கி இப்படி ஒரு சூழல் வருதுன்னா இந்த மனிதருக்கு ஸோ அதுக்கு பிறகு வந்து ரெண்டு பேரும் இணைந்து வெளியிடக்கூடிய போட்டோக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் பால் வந்து மரியாதை உள்ளவர்கள் செய்யக்கூடிய விஷயமா? ரெண்டு பேரும் சேர்ந்து நண்பர் சொன்னார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அதான் அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு இது அமைக்கலான்ற அந்த ஐடியாவில் இருக்கிறோம் சொன்னாங்க. அப்போ அந்த ஐடியா திடீர்னு மாதிரி ஸ்டுடியோவாக மாறிடுச்சு. She is part of RMS Studio. She is partner in Ravi Mohan Studios. இங்கே வந்து சில கருத்து வேற்றுமைகள் வந்து ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ரெண்டு உறவுகளுக்கு இடையோ வந்து கருத்து வேற்றுமை வரும்போது மூன்றாவது நபர்கள் நீங்கள் அனுமதிக்க கூடாது. அது நடந்திருக்கு. அந்த மூன்றாவது நபர் யார்? அந்த மூன்றாவது நபர் கெனிஷாவாக இருக்கலாம். ஏன் நான் வந்து ஆர்த்தியை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு கேட்டால், உறுதியாக நிற்கிது அந்த பொண்ணு. மாமியாருக்கு எதிராக நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும், ரைட், வைராக்கியம் தான். அதை யாரோட சேர்ந்து செஞ்சிடும். அது என்ன தான் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினா கூட பல பேர் வாங்கி பேப்பர் வச்சுட்டு அதை நாக்கு வழிக்க தான் வச்சுருக்கணும். வணக்கம். இன்றைய நம்மளோட நேர்காணல்ல நம்மளோடு இணைந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு சோஷியல் மீடியாலாம் பிரதிபலிச்சுட்டே இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவிமோகன், ஜெயன் ரவி தான் வந்துட்டு இப்போ ரவிமோகனா மாறிட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஷியாம் ஜாக் என்ற ஒரு மேனேஜரை வந்துட்டு இனிமேல் இந்த பொறுப்பில் அவர் இருக்க மாட்டார், எல்லா விதமான பொறுப்பில் நான் இவர் வந்து தூக்கிடுறேன், என்னுடைய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கணும்? நான் சினிமா வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் என்னன்னா, அந்த சம்மந்தப்பட்ட மேனேஜர் வந்து கரப்டு, அவர் வந்து ஏமாற்றிருக்கிறாரு. யார? ரவிமோகனை ஏமாற்றிருக்கிறாரு. அவர் நீண்ட காலமாக இருக்கிறாரு. இவங்க சேர்ந்து ஆர்த்தியும் ரவிமோகனும் சேர்ந்து இருந்த போது கூட அப்போத்துலேருந்தே ஒரு மேனேஜராக இருக்கிறாரு. நிறைய வந்து கையாடல் பணம் கையாடல் பண்ணியிருக்காரு. கரப்டுன்ற தகவல் நமக்கு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவர் வந்து அதுக்காக தான் நீக்கப்பட்டதும் அதுக்காக தான் சொல்கிறாங்க. நிறைய வந்து இவங்க குடும்பத்துக்கு நிறைய இடையூறுகள் நிறைய செஞ்சதாகவும் சினிமா வட்டாரத்தில் இருக்கிற தகவல் தான். ஆனால் நீக்கப்பட்டது குறித்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து எதுவும் பேசவே இல்லை. அப்போ அவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி அப்படி இல்லை, பேசணும்ல. ஒருத்தர் நீக்கப்படுறாங்க, ஒரு கரப்டு குற்றச்சாட்டை வந்து வெளிப்படையாக சொல்லணும்னாலும் கூட நீக்கப்பட்டாருன்னா அது காரணம் சொல்லணும்ல, பேசலாம்ல. எதுக்காக நீக்கப்பட்டோம், ஏன் நீக்கப்பட்டோம்னு சொல்லணும்ல. ஆனால் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசுகிறதுக்குன்னா அவர் வந்து அந்த பர்டிகுலர் மேனேஜர் வந்து இவர் நீக்கிறதுக்கு காரணமே வந்து கரப்டுன்றது தான். நேர்மையாக நடந்துக்கல அப்படின்னு, ஒழுங்காக நடந்துக்கல, ஒழுக்கமாக நடந்துக்கலன்றது பல வந்து தகவல் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெனிஷா இப்போ இருக்கிறாங்கல்ல, அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததே வந்து இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லியும் சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் வாயை திறந்து பேசணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ஜெயம் ரவி எங்கே போனாலும், இப்போ சமீபமாகவே வந்துட்டு எந்த கோயிலுக்கு போனாலும், இல்லை வேறு ஏதாவது பார்ட்டிக்கு போனாரோ, இல்லை ஆடியோ எதுவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் அவங்க கெனிஷா கூட தானே சுற்றிட்டு இருக்காரு. இப்போது ஒரு விஷயம் சொன்னா, ரவிமோகன் பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ரொம்ப நல்ல மனிதர். அதிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். சில பேருக்குலாம் வாழ்க்கையில் சில புயல் சூறாவளி வீசுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். நான் மீண்டும் கூட பதிவு பண்ணுறேன். இதை ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ஒரு நல்ல குடும்பத்திலே பெண் எடுத்து என்ன சொல்கிறேன்னா நல்ல பெண்ணை வந்து மனைவியாக்கி இப்படி ஒரு சூழல் வருதுன்னா இந்த மனிதருக்கு, கெனிஷாவை பற்றி நிறைய செய்திகள் வரும்போது நம்ம கேள்விப்படக்கூடிய செய்திகள் தான். இது எப்படி கேள்விப்படுறோமோ வந்து எப்படி ரவிமோகனுடைய தாயாரும் தந்தையாரும் அண்ணன் இவங்கெல்லாம் எப்படி ஒரு நல்ல குடும்பமோ, அதே மாதிரி வந்து விஜயகுமார், சுஜாதா விஜயகுமார் அண்ட் ஆர்த்தி எப்படி நல்ல குடும்பமோ, இப்படி நம்ம வந்து கேள்விப்படுறதான்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் கேள்விப்படும் போது வந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா, கெனிஷா குறித்து வரக்கூடிய தகவல்கள் வந்து அவ்வளோ வந்து பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து ரவிமோகன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம எடுத்துப்போம்.
முதல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் தப்பாக பேசாதீங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நண்பர்கள் தான்ற மாதிரி சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து நண்பர் சொன்னார், 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அதான் அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு இது அமைக்கலான்ற அந்த ஐடியாவில் இருக்கிறோம் சொன்னார். அப்போ அந்த ஐடியா திடீர்னு மாறி ஸ்டுடியோவாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நீதிமன்றத்தில் வந்து விவாகரத்து குறித்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மனக்கோலத்தில் பற்றி அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் கூட ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தார். கணவன் மனைவி நீங்கள் இல்லைனாலும் கூட நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ரவிமோகன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி இல்லாமல் கோயிலுக்கு வந்து ஒன்றா போகும்போது அந்த உடை அலங்காரத்தெல்லாம் வந்து கணவன் மனைவி தோற்றத்தை ஏற்படுத்தும்படியான அந்த அலங்காரம், ஒரு பொது நிகழ்வுக்கு போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி தோற்றத்தில் வந்து 2 பேரும் வந்து போகக்கூடியது அந்த காஸ்டியூம். ஸோ அதுக்கு பிறகு வந்து 2 பேரும் இணைந்து வெளியிடக்கூடிய போட்டோக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் பால் வந்து மரியாதை உள்ளவர்கள் செய்யக்கூடிய விஷயமா? நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு தீர்வுக்கு எட்டின பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய வந்து இண்டிபெண்டாக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே, யாரும் தப்பாக பேசாதீங்க சொன்னது யார்? ரவிமோகன். யாரும் எங்களை குறித்து தப்பாக பேசாதீங்கன்னு அவர் பேசியிருக்காரு. அப்படியே இருக்குது, அந்த வீடியோலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சொல்லுவாங்கள்ல, என்னதான் நீங்கள் வந்து பனைமரத்துக்கு கீழே இருந்து நீங்கள் பாலை குடித்தாங்க கல் குடிச்சோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கல்லையே குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் இது இன்னொருத்தருடைய வாழ்க்கை, இதை நீங்கள் பேசாதீங்கன்னு சில பேர் கமெண்ட்டில் வருவாங்க. இங்கே பல பேர் வந்து நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு வாய்மூடி மௌனமாக இருக்கிறதுனால தான் அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ வந்து ரவிமோகன் வந்து, இப்போ நான் சொல்கிறேன், ரவிமோகன் வந்து பக்கா ஜென்டில்மேன். இன்றைக்கி இந்த சூழல் வந்து வர்றதுக்கான காரணம் என்ன? எளிதாக நான் சொல்லுவேன், நீங்கள் 1000 சொல்லலாம். மாமனார் காரணம், மாமியார் காரணம். சில பொறுக்கிகள் பேசுகிறதெல்லாம் பார்க்குறேன். என்னன்னு கேட்டால் அவங்க மாமியார் தான் காரணம், அவங்க மாமனார் தான் காரணம். எந்த மாமியாரும் மாமனாரும் தன்னுடைய மகள் வாழ்க்கை கெட்டு போகணும்னு சொல்லி ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. அப்போ உண்மையான காரணம் என்னதான் சார்? இங்கே வந்து சில கருத்து வேற்றுமைகள் வந்து ஒரு குடும்பத்திலேயோ அல்லது 2 உறவுகளுக்கு இடையோ வந்து கருத்து வேற்றுமை வரும்போது 3வது நபர்கள் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அது நடந்திருக்கு. அந்த 3வது நபர் யார்? அந்த 3வது நபர் கெனிஷாவாக இருக்கலாம், அல்லது அந்த மேனேஜராக விரட்டி அடிக்கப்பட்டாங்கல்ல அந்த மேனேஜராக இருக்கலாம். இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா, பல இந்த சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி, இல்லை பிரபலங்கள், இல்லை அரசியல்வாதிகள், யாருன்னா அந்த அவங்களுடைய ஓட்டுநருக்கும் அவங்களுடைய மேனேஜருக்கும் அவங்க பற்றி அத்தனை அந்தரங்கமும் தெரியும். ஏன்னா அவங்க தான் க்ளோஸாக ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க அவங்க. நான் வந்து பார்த்த வரைக்கும் நான் சொன்னேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க டைரக்ஷனுக்கு சில நேரங்களில் இவங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பல நடிகைகள் ஏன் வந்து மேனேஜரால் வந்து ஸ்பாயில் ஆகிட்டுச்சுன்னா அவங்க டைரக்ஷனுக்கு போயிடுவாங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நான் பார்த்துருக்கேன், ரவிமோகன் வந்து இயல்புலேயே நல்ல மனிதர். நான் வந்து அவரை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நான் நெகட்டிவாக நான் பேசுனதே கிடையாது. ஏன் பேசுன்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய இயல்பு நமக்கு தெரியுமா, ஆட்டிடியூட் சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு புயல், ஒரு சூறாவளி தான் நினைக்கிறேன். இது எங்கே தப்பு, யார் தப்பு சொல்லி குற்றம் நீங்கள் ஆய்வு செஞ்சு வச்சுக்கோங்க, ஆராய்ச்சி பண்ண வச்சிங்களேன், அதில் எந்த பிரயோஜனமும் கிடைக்கப்படும். நாள் ஓடிடும், வருஷம் ஓடிடும். வெளிப்படையாக நான் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து அங்கே வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும், அவங்க அண்ணன், டோட்டல் ஃபேமிலியுமே வந்து நல்ல குடும்பம். அப்போ அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து எப்படி வந்து தப்பானவராக இருக்கும், தப்பாக வந்து நடந்தக்கூடிய சில சூழல் வரும். அப்போ அந்த இடத்துல ஸ்லிப் ஆகாமல் வந்து திடமாக இருக்கிறதுன்னு ஒரு குணம் இருக்குது. அது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அங்கே வந்து சுதாரிக்காமல் விழுந்ததுடைய விளைவு இப்போ எழுந்துக்க முடியாமல் கஷ்டப்படுறேன். ரவிமோகனுக்கும் சொல்லுவேன், ஆர்த்திக்கும் சொல்லுவேன், இந்த சைடில் இருக்க குடும்பங்களுக்கும் சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். இல்லை கெனிஷாவுக்கும் சேர்த்தே கூட நீங்கள் எடுத்துங்க. காலம் வலிமையானது, காலம் எல்லாத்தையும் மாற்றும். காலம் கிட்ட நம்ம தோற்று போயிடுவோம். கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும். அவசரமாக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கலேன், நான் ரவிமோகனுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், அவசரமான முடிவு, அதான் பதறிய காரியம் சிதறிடும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இது. அவசரமாக உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பாயிடும், தோற்று போயிடும். இப்போ நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அவசரம் காட்ட முடியாது. நீதிமன்றம் எதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க? இந்த டிவோர்ஸ் கேஸ்க்கெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? இந்த மனம் வந்து எப்போதும் மாறக்கூடியது தான், இதுவும் நிரந்தரம் கிடையாது. அதனால் இதெல்லாம் பேசினா பெரிய ஒரு தத்துவம் பேசுகிறாருன்னு கிடையாது.
ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து 2 உறவுகளுக்கு இடையில் வந்து ஒரு கேப்பில் வந்து ஒரு 3வது நபர் வந்து உட்காரும் போது தான் பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இருந்துருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஏன் நான் வந்து ஆர்த்தியை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு கேட்டினா, உறுதியாக நிற்கிது அந்த பொண்ணு. இப்போ எப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்தில் இப்போ நேற்று கூட கலாச்சி ஒரு வீடியோ போட்டேன். மாதம்பட்டி ரங்கராஜ் அவன் வந்து துபாயில் வந்து ஒரு ஹோட்டல் திறந்துருக்கான். போன வாரம் முந்தின வாரம் வந்து ஜெட்டு வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒரு வீடியோ போடும்போது எனக்கு சில ஃபோனே வந்துச்சு. சார் இதெல்லாம் நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, என்னங்க ஹோட்டல் இல்லை அவர் ஜெட்டு வாங்கி கொடுத்துருக்காரு மனைவிக்கு வந்து கிஃப்ட்டுன்னு. ஏங்க நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக எடுத்துங்க. அவங்க ஒய்ஃபுக்கு அவர் ஜெட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக எடுத்துங்க. அதே அந்த வந்து ஸ்ருதி வந்து பொறுமையாக இருந்ததுனால தானம்மா இன்றைக்கி வந்து கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு சேர்ந்து துபாயில் வந்து ஷாருக் கான் வர வச்சு ஹோட்டல் தொடங்குறாங்க. இங்கே ரவிமோகனும் செஞ்சார். அவர் செய்தது நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரவிமோகன் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காரு, அது எவ்வளோ பெரிய விஷயம். பட் அதில் வந்து என்ன அவுட்புட்டுன்ற இது வரைக்கும் வந்து ஸ்டுடியோ மூலமாக அவர் என்ன அவுட்புட் வந்ததுன்னு இது வரைக்கும் தெரியல. என்ன ஷூட்டிங் போயிருக்காங்க, என்ன ப்ரொடக்ஷன். ஆனால் ஒரு வைராக்கியம் என்னன்னு கேட்டால், மாமியாருக்கு எதிராக நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும், ரைட், வைராக்கியம் தான். அதை யாரோட சேர்ந்து செஞ்சுருக்கணும், தான் அண்ணனோடு சேர்ந்து செஞ்சுருக்கலாம், மனைவியோடு சேர்ந்து செஞ்சு மாமியாருக்கு சவால் விட்டுருக்கலாம். என்னென்னு ஆர்த்தியோடு சேர்ந்து நம்ம ஒரு ஸ்டுடியோ நம்ம ஆரம்பிப்போம், மாமியாருக்கு போட்டியா, அதை செஞ்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு இல்லை தவறி போகிறதுக்கு இல்லை தவறி விழுந்ததுக்கு நீங்கள் மாமியாரை போய் காரணம் காட்டினீங்கன்னா, உலகத்திலேயே வந்து மாமனாரை கூட சொல்லியிருக்காங்க சில பேர். ஆனால் மாமியாராக தாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து விவாகரத்துக்கு காரணமே அப்படின்னு வெளிப்படையாக இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. ஊடகங்களில் சில கோரிக்கைகள் தான் அப்படி பேசுகிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு ரவிமோகன் கூட நேரடியாக இது வரைக்கும் வந்து மாமியார் தான் காரணம், ஒருவேளை அஃபிடேவிட்டில் தான் சொல்லியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. சார் இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு இதை ஏத்துக்கலன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்தில் அது நான் கூட கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னா, அவர் சிக்கில் இருக்கிறாரு. மோகன் சார் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சிக்கில் இருக்கிறார். அவர் சிக்கில் இருக்கும்போது இவர் வந்து இப்போவும் சிக்கில் தான் இருக்கிறாரு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்க்கறதுக்காக வந்து அப்பா மேலே பயங்கர பாசம் இருக்கு. ரவிமோகன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேலே பாசமா, அது ஏதோ ஒரு கெட்ட என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட ஆவி இல்லை கெட்ட பேய் வந்து கெட்ட பேயின்னு வேணா இருக்குங்க. பேயின்னா நீங்கள் கெனிஷாவை சொல்ல நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அப்படி நினச்சா நான் பொறுப்பு இல்லை. ஒரு கெட்ட ஆவி, ஒரு கெட்ட பேய் வந்து அவரை பிடிச்சிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் கெனிஷாவை சொல்ல. இப்போ என்னென்னா, இந்த இடத்துல அவருக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் மேலாம் பயங்கர பாசம் உள்ள மனுஷன் தான். நல்ல குடும்பத்தை பிறந்தவனுக்கு அதெல்லாம் இருக்கும்லம்மா, கண்டிப்பாக நீங்கள் 1000 சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப வந்து உணர்வுபூர்வமாக பேச விரும்புகிறேன். அவர் வந்து அவங்க அப்பா போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ வாப்பானா நீ வந்து தனியாக வந்து பார். ஆனால் அவங்க அப்பா வந்து கெனிஷாவை ஏற்றுக்கல, அம்மா ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் கெனிஷான்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பாரு, என்ன நீ தனியாக வந்து பாருன்னு சொல்கிறாரு. யாரோட சேர்ந்து வராதுன்னா அப்போ அதோட பொருள் என்ன? யாரும் பிள்ளை வந்து பார்க்கும்போது வந்து யாராவது சொல்லுவாங்களாம்மா, நீ வராதுன்னு சொல்லுவாங்களா? வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ வந்து என்னை வந்து நீ வந்து பாரு, ஆனால் அந்த பெண்ணோட வரணும். மனுஷன் வைராக்கியமாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தானே சார்? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் சொல்லாதீங்கம்மா, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கலாம். செஞ்சு அக்செப்ட்லாம் சொல்லாதீங்கம்மா. தன் புள்ள எந்த மாமியாரும் எந்த அம்மாவும் வந்து தன் புள்ள வாழ்க்கை கெடணும்னு நினைப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரியே கெனிஷா ஃப்ரெண்டா அவங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சி, தன் மகன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிடும் போது அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல விஷயம் செய்கிறாரு. ரவிமோகன் செய்கிறது வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாரு. அவர் கெரியரில் அடுத்த லெவல் ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறேன் நான். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது என்ன செய்கிறாங்கன்னா, புள்ள கூப்பிடும்போது போகிறாங்க. அங்கே பிள்ளையோ யாரோடலாம் இருக்கிறாங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல சுச்சுவேஷனில் வந்து அங்கே நல்லா புரிஞ்சுங்க, அங்கே வந்து சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக போயிடுது. அதான் அந்த அம்மா எங்கே வந்து அந்த அம்மா முகத்தை சந்தோஷத்தை பார்க்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் நல்ல தாயின்றதுக்கு அதான் அடையாளம். அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தீங்க நீங்கள். நானும் அதை பார்த்து எனக்கே கண்ணில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மாதிரியே தோற்றம். நிஜமாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அவங்க வந்து அக்செப்ட்லாம் பண்ணவே இல்லை. ஒரு கூட இருக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களே வந்து போய் வந்து இது பண்ணும்போது அவங்க எங்கே அக்செப்ட் பண்ணி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து தெரிவித்தாங்களா? இல்லை ஏதாவது ஒன்றுமே கிடையாது. சில குடும்பங்களில் அடுத்தடுத்த உறவுகள், கணவன் மனைவிக்கு அடுத்த உறவுகள் இருக்குல்ல, மாமனார் மாமியார், சம்பந்திகள், இங்கெல்லாம் உரசல்கள் இருக்குமா? எல்லா குடும்பத்திலும் இருக்குமா உரசல்? எங்கே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இறுக்கத்தை வந்து சேதம் பண்ணுற மாதிரியே சில உறவுகளுடைய உரசல்கள் இருக்கும். நாம தான் அங்கே சரியாக இருக்கும். ரவிமோகன் வந்து இந்த இடத்துல எனக்கு மாமியார் வேணாம், மாமனார் வேணாம். எனக்கு எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மா அப்பா கூட எனக்கு வேணாம், மாமனார் கூட என் மனைவி என் பிள்ளைகள் சொல்லிட்டு வாழ போயிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு அவருக்குள்ள மரியாதையே வேற. மாமனார் மாமியார் வேணாம், அம்மா அப்பாவும் வேணாம், ஆனால் யாருமே வேணாம். தனியாக போய் வந்து குடும்பத்தை எவ்வளோ பேர் நடத்துகிறவங்களா இருக்கிறாங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வேலைக்கு வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லை, தொழில்ன்றதா இது அவர்கிட்ட தொழில் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, அந்த மெல்ல மெல்ல அந்த அந்தஸ்து வந்து இப்போ பராசக்தி படம் வந்து சூப்பர் ஹிட் ஆக போகுது. ஒரு வில்லன் இமேஜ் வந்து வருது. நானே விரும்பலாத ரவிமோகனுக்கு வில்லன் இமேஜ் வர்றதை நான் விரும்பல. ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாதுமா வில்லனா இருந்தாலும். கதாநாயகனா நீங்க எத்தனை வருஷம் நிக்கலாம் ஸ்டெல்லா, வில்லனாலாம் எத்தனை வருஷம் நீங்க நிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணாரு அவரு. அது எப்படிலாம் சொல்ல முடியும். அது சின்ன அதுக்கு உதாரணம் நான் சொன்னேன்னா பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து யார் நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு முரட்டுக்கலை படம் எடுக்கும்போது ரஜினி வச்சு முரட்டுக்கலை ஏவிஎம் தான் எடுக்கிறாங்க. அப்போ அதில் வந்து வில்லன் தேடுறாங்க. அப்போ முதல்ல தேடினது வந்து கேட்டால் விஜயகாந்த் பேசுகிறாங்க. விஜயகாந்துக்கு அப்போ பட வாய்ப்புகள் வந்து ஆரம்ப காலகட்டம் சரியாக வாய்ப்புகள் அமையல. சட்டமுறை இருட்டரே அது இதுன்னு ஒரு படம் இந்த ஆரம்ப காலகட்டம் விஜயகாந்துக்கு சரியாக அமையல படம், சாட்சிக்கு முன்னாடி. அப்போ அந்த டைமில் வந்து முரட்டுக்கலை படத்தில் வந்து வில்லனாக வந்து விஜயகாந்தை நடிக்க வைக்கலான்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு வில்லன்றது கூட ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆரம்பத்துல வருவார், சுமலதாவுடைய அண்ணன் கேரக்டர். அப்போது வந்து அட்வான்ஸே வாங்கிட்டாராம். எவ்வளோ 75,000 பேசி 25,000 அட்வான்ஸ் வாங்கிட்டாராம். ஆசியா இப்ராஹிம் ராவத்திட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரிடா நான் வந்து படமே சரி அமைய மாட்டேங்குது, வில்லன் படத்தில் ஏவிஎம்மில் கேட்டாங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். உடனே ராவுத்தர் வந்து கோவம் வந்து ரிட்டர்ன் எதுவுமே கொடுங்க, நான் என்ன உன்னை வச்சு நான் வந்து இது பண்ணிட்டுருக்கிறேன், இமேஜ் கற்பனை பண்ணிட்டுருக்கிறேன், நீ போயிட்டு இந்த 25,000 நீ வாங்கிட்டு நீ எடுத்துவே கொடு, முதல்ல பணத்தை எவ்வளோ வேணாலும் நீ எடுத்துவே முதல்ல பணத்தை எடுத்துவே கொடு, நம்ம ஜெயிப்போம், நீ ஹீரோவாக நிற்கணும், அந்த கான்ஃபிடென்ட் எடுத்துவே கொடுங்க. அதே மாதிரி நண்பன் சொன்னோடனே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த சாய்ஸ் படம் இல்லாமல் இருக்கிறார். கடைசி படம் வண்டிக்காரன் மகன் தோற்று போயிடுச்சு, வில்லன் கேரக்டரில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஜெய்சங்கர் வந்து இல்லை ஹீரோவாக நடித்தவர், கடைசி ஹீரோவாக நடிச்சது வண்டி சக்கரம்னு ஒரு படம், கலைஞர் கதையோசனத்தில். அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. சில நேரங்களில் வாய்ப்பு இல்லாமல் போயிடும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்படி பார்த்தா நிறைய பேர் கம்பேக் கொடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அஜித் கொடுக்கலையா, சிம்பு தரலையா, 2-3 படம். 5 வருஷம் ஒன்றுமே இருக்கிற இடம் இல்லாமல் இருந்தார். இல்லை, எதுக்கு நான் சொன்னேன்னா எல்லாருமே கம்பேக் கொடுத்தவங்க. ஒரு 2-3 வருஷம் படம் இல்லாமல் கூட இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் இது கிடைக்குதுன்னு நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் போயிட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட சீனியர் தம்பி ரவிமோகன் வந்து சிவகார்த்திகேயனோட ரொம்ப சீனியர். எனக்கு ஒரு நாள் என் பார்வை தான் கோளாறா என்னன்னு தெரியலமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுது? அதாவது ரவிமோகனுடைய முகத்தில் ஏதாவது வித்தியாசம்? ஏன்னா எனக்குள்ள பிரச்சனையும் பயில்வானுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பயில்வான் சொல்கிறார், அவரோட முகம் பாருங்கள் ஒரு மாதிரி கண்ணாண்டெல்லாம் வீங்கி இருக்குது, ஒரு மாதிரி குரல் சரியில்லை அப்படிலாம் சொல்கிறாருல்ல. பட் எனக்கு கூட அப்படி தான் தோணுது. ரவிமோகனுடைய அந்த ஃபேஸ், அந்த குரல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி பாட்டெல்லாம் பாடிட்டாருன்னா நல்லா இருந்தது. உண்மையிலே குரல் நல்லாயிருக்கும். நிறைய ஃபீமேல் ஆடியன்ஸ் அவருக்கு உண்டு. யாருக்கு? ரவிமோகனுக்கு. ஸோ அதெல்லாம் எழுந்து எதுக்கு இப்படி ஒரு ரவிமோகனுடைய வாழ்க்கை வந்து, நான் சொல்கிறேனே, ரவிமோகனுடைய வாழ்க்கை வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக ஆகிடும் போல இருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அழகான ஒரு குடும்பம், ஒரு குருவி கூண்டு மாதிரி அழகாக குருவி கூண்டு மாதிரி வச்சுருக்க குடும்பத்தை எதுக்கு இப்படி ஆயிட்டு? அவர் பக்கம் அப்பா வந்து நிம்மதி இல்லை, அம்மாவுக்கு வந்து வருத்தம். கடைசி காலத்தில் அம்மா அப்பாவுக்கு நம்ம ஏமா வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்? இந்த சைட்லேயும் வந்து அப்பா அம்மா மாதிரி தானே, இந்த சைட்லேயும் வந்து விஜயகுமாராக இருக்கட்டும், சுஜாதா விஜயகுமாராக இருக்கட்டும், இந்த சைடில் அப்பா அம்மா மாதிரி தானே. அங்கேயும் சந்தோஷம் இல்லாமல் இங்கே எத்தனை பேர் ஒரே ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நபருக்காக ஏன் இவ்வளோ பேரை வந்து இவர் வந்து இழக்கணும்? பிள்ளைகளுக்கும் வந்து இந்த வளரக்கூடிய வயதில் வந்து அப்பாவுடைய இதில் கடைசியாக நம்ம எங்கே எனக்கு புரியல. நான் வந்து இந்த லைஃப் ஸ்டைலு எதுக்கு இந்த லைஃப் ஸ்டைலு அப்படின்னு நான் கேட்குறேன். யாரும் உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்கள் அவங்க ஒதுக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடித்தமான நபர்களுக்கு நீங்கள் வந்து வாழலாமே.
உங்களை எப்படி இருந்தாலும் வந்து உங்கள் பிள்ளைகளை வெறுக்கிற நபர் நீங்கள் கிடையாது, அப்பாவை வெறுக்கிற நபர் கிடையாது. கிடையாது. யாரை வெறுக்கிறீங்களோ அவங்கள விட்டுருங்க, யாரோட உங்களுக்கு விருப்பமோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் இருங்க. ஆனால் ஒரே ஒருத்தருக்காக அத்தனை பேரையும் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னொருத்தருக்காக வந்து தியாகம் பண்ணக்கூடியதாம்மா. எல்லாருடைய வாழ்க்கையுமே அந்த வாழ்க்கை அவங்களுக்கானது கிடையாது ஸ்டெல்லா. அடுத்தவங்களுக்கு தியாகம் பண்ணுறது தான், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒப்படைக்கிறது தான். இங்கே எல்லாருடைய வாழ்க்கை அப்படி தான். இந்த இடத்துல நம்ம யாருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா அம்மா வந்து வயது மூப்பில் இருக்கிறாங்க, அவங்கள பாருங்கள். அதுக்கு அண்ணனுக்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய இது தேவைப்படும், உங்களுடைய உதவி தேவைப்படலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு வந்து உங்களுடைய இது உங்களுடைய அரவணைப்பு தேவைப்படலாம். இப்படி வந்து உங்களுக்கான ஒரு 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 சாம்ராஜ்யமே இங்கே இருக்கும்போது அதை விட்டுட்டு போயிட்டு எதுக்கு இப்படியான ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கைன்றது ரியலைஸ் பண்ணுவாருன்னு நம்ம நம்புகிறோம், பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் என்ன பெரிய அக்கறைன்றதெல்லாம் கிடையாதுமா. நான் பொதுவாக வந்து கண்ணுக்கு முன்னாடி இதுக்கு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். காலையில் கூட இது எதுக்காக சொல்கிறதுன்னா, காலையில் கூட பார்த்திபனுடைய ஒரு ஒரு பதிவு படித்தேன். பார்த்திபனுடைய பிரிஞ்சு போயிட்ட பிறகு பார்த்திபனுடைய மாமியார் வந்து இறந்துட்டாங்களாம். அந்த டெத்தை வந்து அவர் மாமியார்னு சொல்லலை, என் மனைவியோட அம்மான்னு சொல்கிறார். ஆனால் அந்த டெத்தை அவர் தான் கிட்ட இருந்து எல்லாமே எடுத்து எல்லாமே பண்ணாராம். அதுக்கு வந்து சீதா வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களாம், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி ஏதோ மெசேஜ். அது நான் படித்தேன். பார்த்தீங்களா, சீதாவுடைய வாழ்க்கை கூட அழகான வாழ்க்கை. சீதா பார்த்திபன் வாழ்க்கை அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யார் காரணம்னு நம்ம ஆராய்ச்சிலாம் நம்ம இப்போ பண்ண முடியாது, பண்ணாலும் வேஸ்ட். அது ஆனால் இப்போ வரைக்குமே 2 பேரும் செப்பரேட்டாக தான் இருக்கிறாங்க. மனைவி அவர் சொல்கிறாரு, சீதா இருந்த இடத்துல மனைவி இருந்த இடத்துல இன்னொருத்தர் பெண்ணை நான் கொண்டு வந்து வைக்கிறேன்றார். ஆனால் அந்த சைடு நடந்துச்சு இல்லை. அதே தான் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் வந்து ரவிமோகன் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கணும். வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிறவங்க அத்தனை பேரோட சேர்ந்து நம்ம வாழ முடியாதுமா, நல்லா புரிஞ்சுங்க. கடந்து போகிறவங்க தான், சேர்ந்து வாழக்கூடிய உறவுகள் ஒன்று இருக்குது. அதுதான் மேரேஜ் சிஸ்டம். அந்த மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் வந்துட்ட பிறகு அந்த சிஸ்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன தான் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினா கூட பல பேர் வாங்கி பேப்பர் வச்சுருக்கான், அது நாக்கு வழிக்க தான் வச்சுருக்கணும். இது நிறைய பேர் பேப்பர் வச்சுருக்கிறான், ஆர்டர் கேட்டால் கொடுத்துரும். கோர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக இருக்குது கோர்ட்டு ஆர்டர் கேட்டால் கொடுத்துருவாங்க கோர்ட்டில். இல்லை வெறும் பிரிஞ்சு வரணும், பிரிஞ்சு ரைட் ஓகே, சட்டப்பூர்வமாக பிரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஆனால் பல பேர் அதை பேப்பர் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உறவுகள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதியாக இருந்துச்சுன்னா எந்த பேப்பருமே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு உறவு மட்டும் இல்லை, மனைவின்ற உறவுக்கு அதுதானே இந்த பிள்ளைகள் உறவு இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசாகுது, அந்த பிள்ளைகள் வந்து இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு துறையில் போகணும், அதுக்கு வந்து படிப்பு முடிக்கணும், துறைக்கு போகணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், இன்னும் எவ்வளோ இருக்குல்ல. ஸோ அதனால் இதுதான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆகாமல் ஒரு முடிவு எடுக்கணுன்றது தான் என்னோட பார்வை. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுவும் பர்டிகுலராக 2 மனங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்றதை அழகாக சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.